गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। पुरुषोत्पजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तारूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கடந்த 2.5 வருஷத்துக்கு மேலே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர பல அற்புத நிகழ்வுகளை நான் கேட்டதையும் படித்ததையும் ஒரு சிறு கதை வடிவம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். கதை வடிவம் தானே தவிர கதை கிடையாது. எல்லாமே நடந்துன்னு இருக்கிறது. புரியுறதா? இந்த மாதிரி பல வருஷம் முன்னால் பெரியார் நடத்தின ஒரு அற்புத நிகழ்வு, ஸ்ரீமடத்தின் மிகச்சிறந்த அணுக்கத்தொன்றான ஸ்ரீ பாலு மாமா எழுதினதை ஒரு இடத்துல சமீபத்தில் படித்தேன். அதை உங்களோட இன்றைக்கி பகிர்ந்துக்கிறேன். 64-65 வாக்கில் பெரியவா காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கேன். ஸ்ரீமடம் அங்கேயே இருக்கா, ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கா பெரியவா. அப்போ காஞ்சிபுரத்து பக்கத்தில் உள்ள ஒரு ஏனாத்தூர்னு ஒரு கிராமம் இப்பயும் இருக்குது. காஞ்சிபுரத்தோட அந்த கலை அறிவியல் கல்லூரிலாம் அங்கே செயல்படுறது. ஏனாத்தூரில் ஒரு வைதிக குடும்பத்தில் கல்யாணம் நடக்கிறது. ராஜேஸ்வர சாஸ்திரிகள் கல்யாணி மாமி அவளோட பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது. பொண்ணு சிவகாம சுந்தரி பேர். ஜாம்னு முதல் நாள் ஜானவாசாலாம் நடந்து முடிஞ்சுடுத்து. மறுநாள் காலையில் காசி யாத்திரை, கண்ணூஞ்சல் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. வைதிக குடும்பம், அந்த காலத்தில் ஊரடச்சு திருமணம். இப்போ மாதிரி A to Z அந்த கேட்ரிங் சர்வீஸ் அது இதெல்லாம் கிடையாது. எல்லாரும் சொந்தக்காரெல்லாம் முன்னதாக வந்துருந்து எல்லாம் நடத்தி கொடுத்து சந்தோஷமாக கொண்டாடுற நேரங்கள் அது. காசி யாத்திரை கண்ணூஞ்செல்லாம் மிகச்சிறப்பாக நடைபெற்றெடுத்து 2 பேரும் கணவன் மனைவி கையை பிடிச்சிட்டு மணவரைக்கு போகிறாங்க. மணலில் உட்காந்தாச்சு. சாஸ்திரிகள் மந்திரம் சொல்லிட்டு இருக்கார். ஒரு 2-3 நிமிஷம் ஆயிருக்கும். திடீர்னு பார்த்தோம்னா அந்த பொண்ணு சிவகாம சுந்தரி கல்யாண பொண்ணு மயங்கி விழுந்துட்டா. ஃபிட்ஸு மயங்கி விழுந்தோடனே ஒரு மாதிரி ஆடித்து, அந்த ஒரே கலைவரம் ஆடித்து அந்த கல்யாண அரங்கமே. யாருக்கும் கையும் ஓடலை, காணும் ஓடலை. மாப்பிள்ளையாத்தில் என்ன நினைக்கிறேன், என்ன ஃபிட்ஸ் உள்ள பொண்ணு நம்ம தலையில் கட்டுறான்னு அவள் நினைக்க. அரசு புறத்தெல்லாம் செய்தி பரவி ஒத்தருக்கு, அதாவது இப்போ தெரியுமே, வதந்திகள் பரவ 1 2 2 10 ஆகும், 10 20 ஆகும், 20 100 ஆகும், அந்த மாதிரி பரவெடுத்து. அப்போ அந்த கல்யாணம் பண்ணிக்கு அந்த சாஸ்திரிகள் இல்லையா, சாஸ்திரிகளுக்கு திடீர்னு ஒரு யோஜனை பண்ணுறது. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், லக்னத்துக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது. இங்கே பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ட்ரங்கால போடுங்க, பெரியவாள்கிட்ட உத்தரவு. பெரியவா என்ன சொல்கிறாலோ அதுபடி நம்ம நடப்போம். ஏன்னா நம்ம 2 குடும்பமும் சரி, பிள்ளையாத்திரையும் சரி பொன்னாத்திரையும் 2மே பெரியவாளுடைய அணுக்க தொண்டர்கள், மிகச்சிறந்த பக்தர்கள். அவா சரின்னு ஒத்துனுட்டார். 2 பொன்னாத்திரையும் பிள்ளையாத்திரையும். பெரியவா என்ன சொல்கிறாளோ அதுபடி நடப்போம். உடனே ட்ரெங்கால் போடுறா. ட்ரெங்கால் போட்டோடனே ஸ்ரீமடத்தில் மேனேஜர் தான் ஃபோன் எடுக்கிறார். இந்த மாதிரி நடந்து சொன்னார், இன்னார்னு சொல்கிறார். அவளுக்கு தெரியும், ஏன்னா அணுக்கு பக்தர்கள் காஞ்சிபுரத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு உட்கார்றதுனால இந்த 2 குடும்பத்தையும் மேனேஜருக்கு மட்டும் இல்லை, பெரியவாளுக்குமே நன்னா தெரியும். மேனேஜர் உடனே நம்ம பெரியவாள்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நடந்துருக்கு. பெரியவா 2 நிமிஷம் தியானம் பண்ணுற மாதிரி கண்ணை மூட்டு சொல்கிறார் மேனேஜர்கிட்ட, அவள்கிட்ட சொல்லு, பொன்னாத்து குலதெய்வம் மகமாயின்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன வேப்பலை கொத்தை எடுத்து இந்த பொண்ணோட தலையில் சொல்லு, எல்லாம் சரியாக போடும் அப்படிங்கிற. இதை அந்த மேனேஜர், ஸ்ரீமடத்து மேனேஜர் ட்ரங்காலில் சொல்லிடுறார். யார்கிட்ட? இந்த சாஸ்திரிகள்கிட்ட சொன்னோடனே சாஸ்திரிகள் பொன்னாத்துக்காரன் பொன்னாத்துக்கார உடனே பக்கத்து வீட்டு பின்னால் உள்ள ஒரு வேப்ப மரத்துலேருந்து ஒரு சிறிய வேப்பம் கொழுந்து ஒரு சிறிய தழை 2 தழை எடுத்துகிட்டு வந்து பொண்ணோட முகத்துக்கு பக்கத்தில் கொண்டு வரும்போது பொண்ணு தன்னைத்தானே ஏந்து உட்காந்துட்டான்.
அதுக்கப்புறம் மிகச்சிறப்பாக அந்த திருமணமானது நடைபெறுறது. எல்லா சடங்குகளும் முடிஞ்சு சேஷஹோமத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ரெண்டு பேரும் தம்பதி சகிதம், அதே மாதிரி பொன்னாத்துக்காரா பிள்ளையாத்துக்காரா முக்கியமான நபர்கள்லாம் வண்டி கட்டிண்டு காஞ்சிபுரம் வந்துடுறா மடத்துக்கு பெரியவாளை பார்த்து. பெரியவாளை பார்த்து எல்லாம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுறார். பெரியவா அப்போ இந்த பொன்னாத்துக்காரா பிள்ளையாத்துக்காரெல்லாம் சொல்கிறா, பெரியவா அவங்களுடைய அனுகிரகத்தால் ஃபிட்ஸெல்லாம் சரியாக விடுது, நல்லபடியாக பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டோம். பெரியவா சொல்கிறார், என் கையால் எதுவும் நடக்கலை, என்னால் ஒன்றும் நடக்கலை, உங்களுடைய குலதெய்வம் மகமாயி தான் அந்த நடத்தி வச்சார், மகமாயி இன்னைக்கு மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்புகிறார். ஃபிட்ஸு வந்த பொண்ணு இனிமேல் சொல்லாதீங்க, ஃபிட்டான பொண்ணு சொல்லுங்கன்னு சொல்லி தனக்கே உரிய ஒரு சிரிப்போடு ஆசீர்வாதம் பண்ணேன். குழந்தைத்தனமாக சிரித்து எல்லாரையும் பிரசாதம் கொடுத்து அனுப்புகிறார். என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இது. அதாவது நின்று போகக்கூடிய அளவு இருந்த ஒரு திருமணத்தை பெரியவா தன்னுடைய தவ வலிமையால் போக்கி என்ன பண்ணினா சரியாகுங்கிறத தெரிஞ்சுண்டு சொல்லி அந்த திருமணத்தை மிகச்சிறப்பாக நடத்தி வச்சிருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அதனால தான் சொல்கிறேன், பெரியவா சாட்சாத் பரமேஸ்வரன் தான் பெரியவா தான் பரமேஸ்வரன். இதில் யாருக்கு எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு ஃபிட்ஸு வரவே இல்லை. அது மற்றொரு சிறப்பு, இன்னொரு ஆச்சரியம் பாருங்க. அதனால தான் சொல்கிறேன், பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும். அவர் பார்த்து பாருங்க, பெரியவா அவருடைய ஸ்மரணையில் இருந்தாலே போகும். உண்மையான பக்தி ஒரு இருந்தால் போன அவர் எப்போதும் யாரையும் கைவிட்டது கிடையாது. அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வு ஒரு மிகச்சிறப்பான நிகழ்வாக நான் கருதினேன். நாளைக்கு ராமநவமி, மிகச்சிறப்பாக எல்லாரும் ராமநவமியை கொண்டாடி ராமனுடைய அருளை பெற வேண்டும் என்று வேண்டிண்டு அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அற்புத நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, கமகோடி சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.